வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தேய்பிறை அஷ்டமியில் வைரவர் வழிபாடு இடம்பெற உள்ளது. எதிர்வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைரவ பெருமானுக்குரிய தேய்பிறை அஷ்டமி விரதமாகும். கடன் தொல்லை தீர நெய் விளக்குகள் ஏற்றி வழிபடலாம். தேய்பிறை அஷ்டமி தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாபசு சுவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 10/4/2026 அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானுடைய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். பொதுவாக இந்த அஷ்டமியிலே எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டார்கள். இறை வழிபாடுகள் தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானுக்கு விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகள், பொங்கல் என்பனெல்லாம் செய்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பை தரும். அதே போல இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வார்கள். இந்த பைரவப் பெருமான் எல்லா விதமான சங்கடங்களையும் நீக்கக்கூடியவர். பைரவப் பெருமான் அவருடைய தோற்றமே பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் மகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம். முன்னொரு சமயம் சிவனைப் போல பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்தது. சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை என்று ஆணவம் கொண்டான் பிரம்மதேவன். அதனாலே அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக சிவன் எடுத்த மூர்த்தம்தான் இந்த வடுக பைரவ மூர்த்தம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன். அந்த ஒரு தலையை இறைவன் கிள்ளினாராம். அதனால தான் பிரம்மாவுக்கு இப்போ 4 தலை. 5 தலையாக இருந்த பிரம்மா ஆணவம் கொண்டதுனாலே ஒரு தலையை எடுத்தால் இப்போ 4 தலைகள், சதுர்முகன் என்கின்ற வகையிலே இந்த பைரவ பெருமான் துன்பங்களை, கஷ்டங்களை, துயரங்களை போக்கக்கூடியவர்கள். கடன் தொல்லையிலிருந்து நாம் நீங்க வேண்டுமா? இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவ பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முடிந்தவர்கள் பொங்கல் வழிபாடு செய்யலாம், வடமாலை சாத்தி வழிபாடு செய்யலாம். இது நமக்கு முடியலையா, பைரவ பெருமானுக்கு இளநீர் எடுத்து சென்று அபிஷேகத்துக்கு கொடுங்கள், பால் அபிஷேகத்திற்கு பால் கொடுங்கள். இவற்றையெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் இந்த தேய்பிறை அஷ்டமியிலே 3 எலுமிச்சம்பழங்களை கொண்டு போய் சுவாமியிலே பாதத்திலே வைத்து அபிஷேக பூஜைகளிலே முடிந்ததும் அதை கொண்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டு வாசலிலே 2 கூறுகளாக நறுக்கி அதிலே குங்குமம் பூசி வாசலிலே வைத்து விடுங்கள். ஏனைய 2 எலுமிச்சம்பழத்தையும் சுவாமி தட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா துன்பங்களும் நீங்கி கஷ்டங்களெல்லாம் விலகி வாழ்வில் நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு இவ்வாறான பிரார்த்தனைகள் நமக்கு ஒரு நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.